மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு முன் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் உண்மையில் உங்களுக்கு அந்த முருகனின் அருள் இருக்கிறது என்று அர்த்தம். ஏனென்றால் உங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற முருகன் முடிவு செய்து விட்டார். அன்று சிறப்பு வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம் வருகிறது. இதை முழுமையாக பார்ப்பவர்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்ல போகிறேன். உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா இந்த பதிவை லைக் செய்து ஓம் முருகா என மனதார வேண்டி ஒரு கமெண்ட் போடுங்க. 15ஆம் தேதி மதிய வேளையில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் என்பது மிக மிக முக்கியமானது. எத்தனையோ தடைகள் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நிமிடத்தில் நீங்கள் செய்யும் வேண்டுதல் நேரடியாக முருகப்பெருமானின் பாதங்களை அடையும். அன்று மதியம் 12 மணி முதல் 12:48 வரைக்குள் உங்கள் வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தை 108 முறை மனதார உச்சரியுங்கள். உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக இருக்கும் அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் முருகனிடம் சமர்ப்பியுங்கள். அது வேலையாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மார்ச் 15 அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்.